Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீக்கெண்ட் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல ரொம்ப ஸ்பெஷலா செய்ற டிஷஸ் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு நாங்க என்ன சமைச்சிருக்கோம்னா தேங்காய் பால் சாதம், அது கூட சூப்பரான காம்பினேஷன் மீன் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போறேன். மீன் சமைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு வேலையாக ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா நம்ம குழம்பு ரைஸ்லாம் சமைக்கிற வரைக்கும் இது நல்லா மேரினேட் ஆயிரும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதில் 2 வகையான ஃபிஷ் இருக்குது. ஒன்று சீப்ரீம் கொடுவான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் பரக்குடா. நான் ஜஸ்ட் இது டீட்டெயில் ரெசிபியாக காட்டலை, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக காட்டுறேன். ஏற்கனவே போட்ட ரெசிபி தான். மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா பிடிக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் டேஸ்ட்டில் மாறிடும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிற வடகம், இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை லைட்டாக தட்டி இதில் போட்டிருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நான் ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போயிருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது சிம்மில் வச்சிடலாம். சின்ன மீனாக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
மீன் நல்லா வெந்துருச்சு. வாவ், செம மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. அப்புறம் கொஞ்சமாக மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது போட்டால் தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. மாங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக போயிடும். மாங்காய் ஜஸ்ட் ஒரு 2-3 பீஸ் போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. ஒரே ஒரு டைம் நீங்கள் இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், எல்லாருமே உங்களை அப்படி பாராட்டுவாங்க. ஏன்னா சில பேருக்கு தான் வந்து மீன் குழம்பு வந்து பர்ஃபெக்டாக வைக்க தெரியும். நிறைய பேருக்கு வந்து நல்லா சமைச்சாலும் மீன் குழம்பு மட்டும் அவங்களுக்கு சரியாக வரவே வராது. ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்புல இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இப்போ ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஆயில். நான் ஒரு 1 kg பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆறு பச்சை மிளகா, ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் நான் சேர்த்துருக்கேன். அஞ்சு கப் ரைஸ்க்கு 5 கப் தேங்காய் பாலும் ஒரு 3 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் நீங்கள் தேங்காய் பாலும் மெஷர் பண்ணிக்கணும். தேங்காய் பால் வந்து கொதிக்க விடக்கூடாது. உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை சேர்த்துடலாம். 1 kg இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அடியில் பழைய தோசைக்கல் வச்சு தம்மில் போட்டுட்டேன். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு தம்மில் வைங்க. மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. என்ன மீன் குழம்பு கூட தேங்காய் பால் சாதம் காம்பினேஷனாக கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஃபிஷ் ஃப்ரையும் சூடாக ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதே பாதி மீன் காலி ஆயிரும். ஏன்னா ஃப்ரை பண்ண உடனே மீன் அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். இப்போ ரைஸும் சர்வ் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா சூடாகவும் இருக்குது. நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வைக்கும் போதும் இந்த மாதிரி ரைஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிருச்சு. அது கூட ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்க செம்மையாக இருக்குது. இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.